உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். பேருந்து கட்டண உயர்வு என்ற ஒரு வதந்தி அவ்வப்போது பரவுவது வழக்கமாக இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் அதை நாங்கள் மறுத்து வருகிறோம். அரசு போக்குவரத்தை பொறுத்தவரை பேருந்து கட்டணம் உயர்வு என்பது நிச்சயம் கிடையாது என்பதை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பலமுறை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். எனவே இப்பொழுதும் அதை உறுதிப்படுத்துகிறோம். சாதாரண ஏழை எளிய மக்கள் மீது அந்த சுமை ஏற்றப்படக்கூடாது என்பதுதான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அந்த கட்டண உயர்வுக்கான சூழல் பலமுறை ஏற்பட்ட போதும் பேருந்துக்கான கட்டணத்தை உயர்த்தக்கூடாது என்ற அறிவுரை எங்களுக்கு வழங்கி அதே நடைமுறை கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இப்பொழுதும் மிக தெளிவாக சொல்கிறேன், அரசு போக்குவரத்தை பொறுத்தவரை பேருந்து கட்டண உயர்வு நிச்சயம் இருக்காது. நேற்றைக்கு அதிமுகவிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பராஜா அவர்களும் கூறியிருக்கிறார், பாரதிய ஜனதாவுடைய கனவு என்ன என்பதை. அதிமுகவை முழுவதும் ஆக்கிரமித்து அந்த இடத்தை நிரப்புவதுதான் பாஜகவுடைய கனவாக இருக்கிறது. எனவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குகளை பிரிக்கலாம் என்ற எண்ணத்தோடு தான் பல்வேறு புதிய கட்சிகளை பாரதிய ஜனதா ஒவ்வொரு தேர்தல் நேரத்திலும் களத்தில் இறப்பதை வழக்கமாக கொண்டிருக்கிறது. இப்பொழுதும் அந்த தந்திரத்தை ஒரு புது முயற்சியாக எடுத்திருக்கிறார்கள். அனைத்தையும் முறியடித்து திராவிட முன்னேற்ற கழகம் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் தலைமையில் வெற்றி பெறும். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.